அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு 25 வினாக்கள் முக்கியமாக பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போய் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது எது? உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கார்பன் டை ஆக்சைடு. உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது, வேம்பிலிருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி எது? வேம்பிலிருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி எது? முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அசாடிரிக்டான். வேம்பிலிருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி அசாடிரிக்டான். அடுத்த வினா, நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது? நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது? இது ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, போயேசி. நெல் தாவரம் போயேசி குடும்பத்தை சார்ந்தது. நாலாவது வினா, கேழ்வரகு எந்த மண்ணில் செழித்து வளரும்? கேழ்வரகு எந்த மண்ணில் செழித்து வளரும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, செம்மண் கலந்த வண்டல். அடுத்த வினா, மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வெர்மி கல்ச்சர். மண்புழு வளர்ப்பு வெர்மி கல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த ஆறாவது வினா, இது மேக்ஸ் கொஸ்டின். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 மாணவர்கள் மதிப்பெண் கொடுத்துட்டு அதோட வீச்சுன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் L-S அப்படின்னு என்னென்னா லார்ஜஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ கழிச்சிடணும். இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ என்னது? 100. அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ 40. அப்போ ஆன்சர் என்னது? 60. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. ஏழாவது வினா, 3 நாணயங்கள் சுண்டுதலின் இரு தலைகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? 3 நாணயங்கள் சுண்டுதலின் இரு தலைகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 3/8. முக்கியமான வினா அது. அடுத்த வினா, ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 36 சென்டிமீட்டர், அதன் பரப்பளவு 80 சென்டிமீட்டர் எனில் அதன் அகலம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 8 சென்டிமீட்டர். அடுத்து 9வது வினா, கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்லரின் முதல் விதியின் மற்றொரு பெயர் என்ன? கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்லரின் முதல் விதியின் மற்றொரு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சுற்றுப்பாதைகளின் விதி. அடுத்தது, வெப்பநிலைமானிகளில் பாதரசம் பயன்படுத்த காரணம் என்ன? வெப்பநிலைமானிகளில் பாதரசம் பயன்படுத்த காரணம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகம். அடுத்தது 11வது வினா, சிட்டிசன் என்னும் சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? சிட்டிசன் என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, லத்தீன். சிட்டிசன் என்ற சொல் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அடுத்தது, வெப்பமூட்டும் கருவிகளில் பயன்படும் மின்னிலை எது? முக்கியமான வினா. வெப்பமூட்டும் கருவிகளில் பயன்படும் மின்னிலை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நிக்ரோம். அடுத்தது, புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் ரேடியோ ஐசோடோப் எது? புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் ரேடியோ ஐசோடோப் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ரேடியோ கோபால்ட். அடுத்த வினா, தேநீரில் உள்ள அமிலம் என்ன? தேநீரில் உள்ள அமிலம் என்ன? முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, டானிக் அமிலம். தேநீரில் உள்ள அமிலம் டானிக் அமிலம். 15வது வினா, கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் எது? மிக முக்கியமான வினா. கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம். 16வது வினா, காப்பர் மற்றும் ஜிங்க் கலந்து செய்யப்படும் உலோகக்கலவை எது? காப்பர் மற்றும் ஜிங்க் கலந்து செய்யப்படும் உலோகக்கலவை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பித்தளை. காப்பரும் ஜிங்க் கலந்து செய்யப்படுறது என்னது? பித்தளை. அடுத்தது, அசிட்டோன் கொண்டு தயாரிக்கப்படுவது எது? அசிட்டோன் கொண்டு தயாரிக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ரப்பர். அசிட்டோன் கொண்டு தயாரிக்கப்படுவது ரப்பர். சுயாட்சி எனது பிறப்புரிமை என்று கூறியவர் யார்? சுயாட்சி எனது பிறப்புரிமை என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, திலகர். சுயாட்சி எனது பிறப்புரிமை என்று கூறியவர் திலகர். 19வது வினா, இந்திய பெரும்புரட்சியின் போது கான்பூரில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? முக்கியமான வினா. இந்திய பெரும்புரட்சியின் போது கான்பூரில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நானா சாஹிப். அடுத்த வினா, ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்தது எந்த இயக்கம்? ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்தது எந்த இயக்கம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பிரம்ம சமாஜம். அடுத்த வினா,
இரண்டாம் உலகப் போரின் முடிவில் ஜப்பான் நாட்டின் மீது அணுகுண்டு வீசிய நாடு எது? இரண்டாம் உலகப் போரின் முடிவில் ஜப்பான் நாட்டின் மீது அணுகுண்டு வீசிய நாடு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி அமெரிக்கா. 22வது வினா, இந்தோனேசியா நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட நாடு எது? இந்தோனேசியா நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட நாடு எதுனா சரியான ஆப்ஷன் டி ஹாலந்து. அடுத்தது 23வது வினா, மிகவும் பழமையான மடிப்பு மலை எது? மிகவும் பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆரவல்லி மலைத்தொடர். 24வது வினா, தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு எது? தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கோதாவரி. தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு கோதாவரி. அடுத்த வினா, சணல் எந்த மாநிலத்தில் அதிகம் பயிரிடப்படுகிறது? சணல் எந்த மாநிலத்தில் அதிகம் பயிரிடப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம். நண்பர்களே, நீ நம்ம முக்கியமான 25 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.